வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய கட்டம். நபி அவங்க குத்துபா ஓதுறாங்க. அந்த குத்துபால நபி அவங்க இண்டிகேட் பண்றது என்ன? 2 பேருக்கு தக்குவா இருந்தாதான் 2 பேரோட வாழ்க்கையில சந்தோஷம். தக்குவா இல்லாத வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. நீங்க 1000 வருஷம் லவ் பண்ணிருந்தாலும் சரி. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உள்ளத்தில் இரக்கத்தை போடுறவன் அல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً. உள்ளத்துல மவத்தா ரஹ்மாவை உண்டாக்குறவன் அல்லாஹ். எனவே அந்த அல்லாஹ் மவத்தா ரஹ்மாவை எப்ப உண்டாக்குவான்? 2 பேருக்கு தக்குவா இருந்தா. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய பயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ளத்தில் உண்டாக்கி கொள்ளலுமோ, அல்லாஹ்வின் பக்கம் எந்த அளவுக்கு உங்களுக்கு திரும்பலுமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 பேருக்கு மத்தியில ஜோட உண்டாக்குவான். 2 பேருக்கு மத்தியில அல்லாஹ் சந்தோஷத்தை உண்டாக்குவான். எனவே ஒரு பெண் முதலாவதாக பார்க்க வேண்டிய விஷயம்தான், நான் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுக்காக வேண்டி அந்த பெண் தன்னுடைய தக்வாவை நாளுக்கு நாள் கூட்டிக் கொள்ள முயற்சி செய்யணும். நாளுக்கு நாள் அல்லாஹோட தொடர்பை கூட்ட அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் கஷ்டங்கள் இருந்து மஹ்ரஜா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாதாரிகள் அல்லாஹ் வெளிக்கெடுப்பான். எனவே குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கு முதலாவது கட்டி சாதகம் தான் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வோட ஒரு லிங்க் கொண்டு உண்டாக்குறது, அல்லாஹ்வோட ஒரு தொடர்பு உண்டாக்கி அந்த அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு அடியானாக மாறுறது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுறது. 2வது விஷயம் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஹதீஸ்ல தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, ஐயு மம்ரஅத்தின் غضبت زوجها فعليها لعنة الله. இந்த பெண்ணுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களோ, அந்த பெண் தன்னுடைய கணவனை கோபப்படுத்துறாள், அந்த பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய லஅனத் இருக்கிறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க, ஐயு மம்ரஅத்துன் மாதத் زوجها عنها راضية دخل الجنة. இந்த பெண் மௌத்தாக கூடிய நேரத்துல அந்த பெண்ணுடைய கணவன் அந்த பெண்ணை பொருந்து கொண்ட நிலைமையில அந்த பெண் வஃபாத் ஆகிறாங்களோ, அந்த பெண் தகலல் ஜன்னா சொர்க்கத்துக்கு நுழைஞ்சிடுவார். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த பெண் முயற்சி செய்ய வேண்டிய 2வது விஷயம்தான் தன்னுடைய கணவனுடைய பொருத்தத்தை தேடுறது. ரப்புடைய பொருத்தம் கிடைச்சிட்டு, ஆனா கணவனுடைய பொருத்தம் அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறான் என்றா, ரப்புடைய பொருத்தத்தை அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறான் என்றா கணவனுடைய பொருத்தத்தை தான். எனவே அந்த பெண் ரொம்ப நுணுக்கமான ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அந்த அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடுறதுக்கு அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு டூல் தான் தன்னுடைய கணவன். எனவே அந்த கணவனுடைய பொருத்தத்தை தேடுவதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடலாம். எனவே பரலான அமல்கள் அந்த பெண் எவ்வளவு நான் செஞ்சாலும், கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் அந்த பெண் நிக்காஹ் செஞ்சதுக்கு பின்னால அல்லாஹ் பெரியோர் அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். அந்த பெண்ணுடைய தாயை விட, அந்த பெண்ணுடைய தந்தையை விட, அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்களை விட, அந்த பெண்ணுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்லூக்காட்களை விட அல்லாஹ் பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறது அந்த பெண்ணுடைய கணவனுக்கு தான். ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்னாங்க, ஒரு பெண்ணுக்கு சுஜூத் செய்யறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறதாக இருந்தா அல்லாஹ் அந்த பெண்ணுடைய கணவனுக்கு தான் சுஜூத் செய்ய சொல்லியிருப்பான். அல்லாஹ் அல்லாம வேற யாருக்கு சரி என்றா. இந்த ஹதீஸை வச்சு உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஒரு பெண் தன்னுடைய தந்தைய எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துறாங்களோ, அந்த தந்தையை விட அந்த பெண் தன்னுடைய கணவனை கண்ணியப்படுத்தும். வாப்பாக்கு பாக்க கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, வாப்பவா கணவனா என்று யாரு சரி கேள்வி கேட்டா முதலாவது இடம் கணவனுக்கு தான் கொடுக்கணும். எனவே கிதாபல்ல தெளிவாக எழுதுறாங்க, கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற நேரத்திலே அந்த பெண்ணுடைய தாய், அந்த பெண்ணுடைய தந்தை ஒரு நசீஹத் செஞ்சு அனுப்பணும். என்னுடைய மகளே, நாங்க இப்ப உங்களை கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறோம், இதுக்கு பின்னால் உங்களோட மசூராக்கள் எல்லாம் கணவனோட செஞ்சு கொள்ளுங்க, முதலிடம் அந்த கணவனுக்கு கொடுங்க. ஒவ்வொரு வாப்பாவும் உம்மாவும் அந்த பெண்ணுக்கு செல்லும்.
எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அவ்வளவு பெரிய ஒரு இடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவனுக்கு கொடுத்திருக்கிறார். சுஜூத் என்று சொன்னால் அது லேசான ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ் சுஜூத் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தா கணவனுக்கு தான் கொடுத்திருப்பான் என்றது ஒரு லேசான வார்த்தை அல்ல. எனவே இபாதத்துடைய விஷயமா இருந்தாலும் ஷரியத் அந்த கணவனுடைய உள்ளத்துல சந்தோஷம் போடுவதற்காக வேண்டி எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு விசால தன்மையை பார்த்திருக்கிறேன்னா, ஃபர்லான அமல்களை தவிர நஃபிலான அமல்கள் செய்யக்கூடிய நேரத்துல அந்த நஃபிலான அமலுக்கு பார்க்க கணவனுக்கு முன்னிடம் கொடுக்கணும் என்றது அல்லாஹ்வுடைய கட்டளை. அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதுறாங்க, ஹதீஸ்ல கூட அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு பெண்மணி சுன்னத்தான நோம்ப பிடிக்கிறேன்னா கணவனுடைய அனுமதியோட பிடிக்கணும். எப்ப கணவன் வீட்டுல இருக்கிறேன்னா அல்ல. கணவன் 4 மாசம் சஃபர் ஒன்று பேசிருக்கிறார், வெளிநாட்டுக்கு பேசிருக்கிறார், இவன் வீட்டுல இருக்கிறார், நோம்பு பிடிக்கிறது பிரச்சனை இல்ல. எப்ப கணவன் வீட்டில் இருக்கிறார்களோ அவன் நோம்பு பிடிக்கிறதாக இருந்தாலும் ஹஸ்பண்டுடைய அனுமதி தேவை. அதுக்கு பார்க்க ஒரு பெண்மணி ஃபர்லான தொழுகைய வீட்டுல தொழுகிறா, ஹஸ்பண்டும் வீட்டுலதான் இருக்கிறார். ஃபர்லான தொழுக அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டாயம் செய்யவே வேணும். ஃபர்லு சலாம் கொடுத்ததுக்கு பின்னால தஸ்பீஹ் செய்யறது, சலாம் கொடுத்ததுக்கு பின்னால எழும்பி சுன்னத் 2 ரக்காத் தொழுகிறது. இந்த 2 ரக்காத் தொழுகிறதுக்கு முன்னால தஸ்பீஹ் செய்யறதுக்கு முன்னால சலாம் சென்ன பெண்மணி எழும்பி வந்து கணவன் கிட்ட கேட்கணும், நான் பரல முடிச்சிட்டேன், உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குதுன்னா நான் உங்களோட ஹிதுமத்துக்கு வாரேன், அப்படி இல்லாட்டி நான் சுன்னத் சொல்லவா? கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, நஃபிலான தொழுகைகளுக்கு கணவனுடைய அனுமதி தேவை என்று ஃபுகஹாக்கள் கிதாப்ல இருக்கிறார். ஏற்கனவே கணவனுக்கு தெரியும், மாஷா அல்லாஹ் இவ சுன்னத்துல தொழுவா, எனக்கு எந்த தேவையும் இல்ல, அந்த நேரத்துல அவங்க சொல்லுறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா கணவன் ஏதாவது ஒரு தேவை உண்டாகும் என்ற ஒரு சந்தேகம் இருக்குதுண்டா அவ அனுமதி கேட்கலான்னு ஒண்ணு. அந்த இடத்துல எங்க சூஃபித்தனம் காட்டி சரி வராது. மாப்பிள்ளை இப்பதான் டயர்ட் ஆகிவாரா, இவ ஜிக்ருல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, ஏன் ரப்புல் ஆலமீன் அந்த அளவுக்கு அனுமதி தாரான்? நஃபில் உது ஒரு பக்கம், கணவனை பாரு, கணவனுடைய அனுமதி எடு. அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இப்ப உங்களுக்கு விளங்குதா பாப்பாக்கு பார்க்க கணவனுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு இடத்தை கொடுத்துக்கிறாங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால பரல தொழுந்துட்டு சுன்ன தொழுறது பாப்பா கிட்ட கேட்கணுமா? இல்ல, பாப்பா கிட்ட கேட்க தேவையில்லை. ஆனா கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால கணவன் கிட்ட கேட்கணுமா? கணவன் கிட்ட கேட்கதான் ஒண்ணும். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, இபாதத் என்று வரப்போல இப்ப நாங்க ரப்புடைய பொருத்தத்துக்காக வேண்டி விரட்டி 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 குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறோம். மாப்பிள்ள லீவ் நாள்ல வீட்டுல இருக்கிறார், அவ கொட்டா ஊத்தி கொண்டிருக்கிறார், இவ குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். இல்ல கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, நீங்க மாப்பிள்ள கிட்ட கேளுங்க, நான் இப்ப இபாதத் செய்வா உங்களோட இருக்கவா? அந்த கணவனுக்காக வேண்டி தன்னை பியூட்டிஃபை பண்ணணும், அலங்கரிக்கணும். இதெல்லாம் ஷரியத் செல்லக்கூடிய சட்டம். அல்லாஹுடைய ஒரு நேசன், அதாவது ஒரு வலியுல்லாஹ், ஒரு பெண்மணி இருந்தா அவ என்ன செய்வான்னா, இரவேல இஷா தொழுந்ததுக்கு பின்னால மாப்பிளைக்கு சாப்பாடு எல்லாம் வச்சதுக்கு போறோம், போயிட்டு அழகான முறையில வாஷ் எடுத்து அழகான ஆடைகள் எடுத்து ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டு ஐசர் எல்லாம் போட்டு அப்படியே கட்டில் கிட்ட வந்து கேட்பாங்களாம், உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதுன்னா சொல்லுங்க. ஓ என்று சொன்னா அந்த இரவ அந்த கணவனோட எவ்வளவு நேரம் தேவையோ அவ்வளவு நேரம் கழிப்பா. இல்ல வானம் என்று சொன்னா போதும், மறுவ எழுப்பி பேசிடுவா, ட்ரெஸ்ஸ மாத்திடுவா, ஜுவல்லரஸ கழட்டிடுவா, வேறொரு ஆடை ஒன்று எடுத்துட்டு முசல்லா விரிச்சிடுவா. இப்ப நாங்க விளங்கிக் கொள்ளணும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு கட்டளை தான். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு படிச்சு தந்த ஒரு விஷயம் தான், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு அலங்கரிக்கிறது. ஏதோ அந்த டாய்லெட்டை சுத்தமாக்குற ஆள்களை போல கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, வீட்டுல ஒரு பொறுமதி இல்லாத ஒரு ஆடை, ஊத்த நிறைஞ்ச ஒரு ஆடை, வாசம் இல்லாத ஒரு அமைப்புல இருக்கிறது, இது ஷரியத் தடுத்த ஒரு விஷயம். அந்த பெண் தன்னுடைய கணவனுக்காக வேண்டி தன்னை அலங்கரிக்கிறது ஒரு ஹக், அந்த கணவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை என்பதாக ஃபுகஹாக்கள் தெளிவாக எழுதுறான்.
எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க விளங்கிக் கொள்ளணும். அந்த கணவன் என்று சொல்றது ஏன் இந்த விஷயங்களை சொல்றோம் என்றா, அந்த கணவனுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்றதுக்காக வேண்டி முயற்சி செய்யறது இருக்குது. இது பெரியோரு இபாதத் என்றதனாக விளங்கிக் கொள்ளணும். இது பெரியோரு இபாதத். இதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரியோர் அந்தஸ்த அல்லாஹ் ஷரியத்துல வச்சிருக்கிறார்.